இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி சாதம் செய்கிறதுக்காக கொத்தமல்லி புதினாலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு சட்னி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம், கொத்தமல்லி புதினா இந்த தலையெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு வந்து நல்லா காரமாக செய்கிறதுக்காக வெறும் எண்ணெயில் உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சு வச்சுருக்கேன். இது நேற்று செஞ்ச ஆப்பமாவு ரெசிபி சீக்கிரமாக எனக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆப்பத்தை வந்து நான் இன்றைக்கி தோசை சட்டிலாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போதே நடுவில் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஆப்பமாவு நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த நடுவில் வர ஃப்ளஃபி வந்து வரும். இது வந்து தேங்காய் பாலோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி தேங்காய் பால், அதுக்கப்புறம் சட்னியும் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்ட்டு நம்ம மாவு அரைச்சிருக்கோன்னு சொல்லி இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்தாச்சு. ஆப்பமும் தேங்காய் பால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மதியம் லஞ்சுக்கு, ஒரு பாக்ஸுக்கு லெமன் சாதம், ஒரு பாக்ஸுக்கு சட்னி ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரியல் வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி முறுக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி